சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போகலாம் தான் கிளம்பியிருக்கேன். ஸோ அந்த கோயில் எது என்னன்றதை வந்து உங்களுக்கு நான் அப்புறமா பதிவில் காட்டுறேன் வாங்க. இன்றைக்கெல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க நண்பர்களே. நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அனைவருக்கும் எமது இதயம் கணிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம் நண்பர்களே, வாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வரனார். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்தாருன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம பயணிக்க போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க. நம்ம பயணிக்கக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஆக்டிவ் கொண்டாங்க தாங்க. இது தாங்க என்னோடய பயணி நண்பன் பயணிக்கக்கூடிய வண்டி இது தாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வராருனாரு. ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்எல்கடை ரோட்டில் வந்து போர்மில்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பு. அந்த போர்மில் கிட்ட வந்து கரெக்டாக டிமார்ட் இருக்குது. அந்த டிமார்ட் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வரேன்னாரு அவர். வந்தாருன்னா இப்போ கிளம்ப வேண்டியதாங்க. பார்க்கலாம் வாங்க. போகும்போது பதிவு காட்டுறவாங்க. நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ இவர் கூட தான் சேர்ந்து போயிட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தா அவர் ஃப்ரெண்டோட சன் அவர் தனுஷ்ன்ட்டு ஒரு ஆய் சொல்லுவார். தனுஷ் ரமேஷ் நாய்மடி ரமேஷ் தனுஷ் இப்ரா அப்பா மகன் அவர். சரி, ஓகே, பாய். இது அந்த போகும்போது டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்துருக்கோம். அவரெல்லாம் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டார். சரிங்களா, வந்து காஃபி மட்டும் சாப்பிட்டாரு அவர். தமிழ் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவார் அவர். ஆனால் கன்னடா தான் தமிழ் பயங்கரமாக பேசுவார். பிச்சு ஒருத்தர் வருவார். ஆமாம், நம்ம வீடு வாங்கி போயிட்டு ரமேஷ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்க. எங்கள் ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு வில்லேஜ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கப்போ அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வில்லேஜ் ரோடு. அவர் வந்து அவர் வண்டியில் போயிட்டுருக்காரு. நான் வந்து என்னோடய வண்டியில் போயிட்டுருக்கேன். என் கூட வந்து அவரோட சன் வந்துட்டுருக்காரு தனுஷ்னு. அவர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர். அவர் இவர் ரமேஷ் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் வரும். அங்கே அவர் வண்டி ஓடுறத பார்க்கலாம். ஆ ஆ ஆ இந்த வில்லேஜ் ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கம் புங்க மரம். வெயில் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இடம் நல்லா கூலிங்காக இருக்கும். ஓப்பன் ஏரியா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. நாங்கள் வந்து என்னோடய வண்டியில் போயிட்டுருக்கேன். முன்னாடி உட்காந்து வந்து ரமேஷோட சன் தனுஷ்ன்ட்டு அவரும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தாங்க. ஒரு ஆய்ச்ச ஏழு தினேஷ் தனுஷ் ஒன்று ஆயேலு ஆய் அப்படியே ஒரு வில்லேஜ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கான். இப்போ ஒரு ரமேஷ் வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ இருக்கணுமா, வாங்க பார்க்கலாம். அவரோட சேட்டக்கல்ல வந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா புல்லு வந்து பக்கா வில்லேஜ் டைப்பில் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இடம் மட்டும். ஆமாம், இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மண் ரோடுங்க இது. ஸோ ஒரு காலத்தில் வந்து எல்லாமே இது மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டு எல்லாம் வண்டிகள்லாம் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க போட்டு பார்ப்போம். அனைவருக்கும் மதியம் வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது எங்கன்னு போய் பார்ப்போம். இப்போ அங்கே ராமதேவன் நன்னிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தோம். இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எந்த இடம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இது. ஸோ வாங்க போய்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்த இடத்துல சரியான வகையில் காலை வச்சு நடக்க முடியல. ஒரு காலில் வந்துட்டான்னு
பயங்கரமான வெயிலுங்க. தார் ரோடு பயங்கரமாக ஹீட்டு, நடக்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டு இருக்குங்க. ஆமாம், பயங்கரமான வெயில். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துருக்கிற இடத்த போய் காட்டுவாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஃபேமஸ் பெற்ற ஒரு சிக்கு மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு சனி பரமாத்மா டெம்பிள் இது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ செப்பல் நிற்கிறதுனால நிற்க முடியலைங்க. வாங்க போய்ட்டு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க டெம்பிள். நம்ம பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிக்கு மதுரை டெம்பிள் இது, சனி பரமாத்மா டெம்பிள். ஸோ வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். உள்ளே போகணும், உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படி போய் உள்ளே போய் பார்ப்பாங்க. உங்களுக்கு வெளியேருந்து காட்டுறேன். உள்ளே போனால் வீடியோ எடுக்க விடுவாங்க, எடுக்க விட மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே வெளியேருந்து பார்க்கலாம் வாங்க. வெளியேருந்து காட்டுறேன். உள்ளே போகிறோம், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து உள்ளே போக முடியல. காரணம் கேட்டிங்கன்னா உள்ளே வந்து வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளிக்கு பிரகாரம் மட்டும் போடுறேன் பாருங்கள். யாராவது கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சனி பரமாத்மா டெம்பிளுக்கு வந்துட்டு போங்க. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது, ரொம்ப ஃபேமஸான கோயில். சிக்கு மதுரைனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ கர்நாடகாவில் ஒரு பெரிய நன்மங்கலம் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல சனி பரமாத்மா டெம்பிள் இது. ஸோ அதை தான் பார்க்குறீங்க. இது வந்து 4 பக்கமும் கோபுரம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு புறம் இருக்க கோபுரத்தை நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து மெயின் கோபுரம், இது வந்து சைடில் இருக்கிறது. வாங்க அப்படியே போவாங்க. பாருங்கள், அப்படியே காட்டுறேன், வெளியிலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சனிக்கிழமைனாக்கா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப வண்டிங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், இது 4 பக்கமும் 4 கோபுரங்க, 4 வழி இருக்குது. ஸோ இது வந்து கடைசியாக நம்ம வந்து நின்ன இடம் பின்பக்கம் இது. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே நண்பர்கள், நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்டு ரமேஷோட வேண்டிய கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டு அதை கொஞ்சம் ஏன்னா வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், பார்க்கலாம் வாங்க. இது வந்து மெயின் சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அவர் டைட் பண்ணிட்டுருக்காரு. அது காற்று பண்ணி ஒரு கட்டாகி போச்சுங்க. ஆமாம், ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்ருக்காரு. பாவம், சனி மட்டும் அருளால் வண்டி வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிட்டு அவருக்கு ஒரு வேண்டுதல் போடுவோம். அங்கே நம்ம வேலை பார்க்கலாம். ஓகே நம்மளுக்கு சிக்கு மதுரையில் வந்து பதிவு போட்டேன். வெளியிலேருந்து தான் போட்டிருக்கேன். உள்ளே போய் பதிவு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளிப்புற இடத்த போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஒரு ஆணி கொடுங்க சார்.